வணக்கம். ராஜஸ்தான்ல இருக்கிற உதய் இங்க ஒரு ஆர்ட் கேலரியில அழகான இந்த ஓவியத்தை பார்த்தேன். இது எப்படி வரைவாங்க அப்படின்னா, நேச்சுரல் இங்க்ல வரைகிறது. நேச்சுரல் இங்க் எப்படி தயார் பண்றாங்கன்னா, பலவிதமான கலர்ல ஸ்டோன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டோனை வந்து தண்ணி கொண்டு உரசும் போது கிடைக்கக்கூடிய சாந்துல இருந்து தான் இந்த ஓவியங்களை வரைகிறாங்க. இதுல எக்ஸ்ட்ராவா அழகுபடுத்துறதுக்காக ஸ்டோன் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. பண்ண இதுல டீட்டெயில் கொடுக்க கொடுக்க விலை ஏறிட்டே போகும். இந்த புகைப்படம், அதாவது இந்த ராஜாவுடைய புகைப்படம் 28,000 வருது. இது வந்து மாச கணக்கா வேலை செஞ்சுதான் இந்த புகைப்படத்தை அவங்க வந்து இந்த ஆர்ட்டை வரைஞ்சு முடிக்க முடியும். இதுக்கான நேரம் அதுதான் இங்க விஷயமே தவிர இதுல என்ன பொருள் பயன்படுத்துறோங்கிறது காஸ்ட் கம்மி தான். இதுதான் இங்க ஒரு விஷயம். இந்த இடத்துக்கு பேரு மகாராணா ஆர்ட் கேலரி. இவங்க 2 பேர் இரட்டையர்கள். எவ்வளவு டீட்டெயிலிங்கா ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் காட்டுறேன் பாருங்க. இதுல ராஜஸ்தானுடைய 3 சிம்பலும் இருக்கும். கேமல், ஹார்ஸ் அண்ட் எலிஃபண்ட். எவ்வளோ சின்னதா இதுல எவ்வளோ மைனூட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து கேமல் வந்து சிம்பிள் ஆஃப் லவ், குதிரை வந்து சிம்பிள் ஆஃப் பவர், சிம்பிள் ஆஃப் லக் தான் வந்து யானை. இப்படி எவ்வளோ டீட்டெயிலோட இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த ஓவியரை கண்டிப்பா நம்ம பாராட்டணும் இல்லையா? பல விதமான ஸ்டோன்ஸ் வந்து இங்க கிடைக்குது. அந்த ஸ்டோன்ஸை வந்து உரசுனாங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கருப்பு ஸ்டோன் மாதிரி பலபலன்னு இருக்கு பாருங்க, சில்வர் ஸ்டோன் மாதிரி. இந்த தண்ணியில இப்படி இழைக்கிறாங்க, இழைச்சா ஒரு கலர் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி கலர்ஸை வந்து உருவாக்குறாங்க. இந்த கலரை யூஸ் பண்ணி தான் இந்த பெயிண்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே நேச்சுரல் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை வந்து அவங்க பண்ணும்போது இந்த 3 சிம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது குதிரை வந்து மகாராஜா ராணா அவர் வந்து பயன்படுத்தின சேட்டக் அப்படின்ற அந்த குதிரைங்கிறதுனால இது வந்து பவருக்கு உதாரணமா இருக்கு. லக்கு, பிள்ளையாருக்காக லக்குல யானை. கேமல் வந்து இந்த ஊர்ல அந்த காலத்துல வந்து காஸ்டிசம் ரொம்ப இருந்திருக்கு. அப்போ சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு அந்த சமூகத்துல தான் கல்யாணம் பண்ணணும்ட்டு ஒரு கோட்பாடெல்லாம் இருந்திருக்கு. அப்ப இந்த கேமல் வந்து வேகமா ஓட விட்டு அந்த போட்டி மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த பாலைவன ஏரியால கேமல் வேகமா ஓடி ஜெயிச்சு அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆனது அப்படிங்கிறதுனால கேமலை வந்து சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3மே வந்து ராஜஸ்தானுக்குரிய சிம்பிளா இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க ஆர்ட் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. எல்லாமே நேச்சுரல் பெயிண்ட் யூஸ் பண்ணி வரையப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங்ல பாருங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற அந்த டியூப் லைட்டோட வெளிச்சம் வந்து இதுல பட்டு அதுல இருந்து தெரிகிற மாதிரி ஒரு அழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப சில நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்த மாதிரி வரையும் போது இதுல ஸ்பெஷலா கோல்டு சில்வர் பிளேட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து பினிஷ் பண்றாங்க. அப்படி இன்னும் அழகுபடுத்துறாங்க, ஸ்டோன் ஒர்க் பண்றாங்க. எவ்வளவு அழகான ஒரு புத்தர். இவரை பார்த்தீங்கன்னா அந்த இலையோட கலரும் சரி, அவருடைய உருவத்தில் அவருடைய தலைமுடிக்கு உள்ள கலர் எல்லாமே அந்த ஸ்டோன்ல இருந்து எடுத்த கலர் தான். இந்த இங்க் ஃபுல்லாவே இந்த மொத்த பில்டிங்ல அவ்வளோ ஆர்ட் ஒர்க் வச்சிருக்காங்க. அவ்வளவுமே நேச்சுரலான இந்த ஸ்டோன்ல செஞ்ச கலரை வச்சு பயன்படுத்தி மட்டுமே பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இல்லையா? இந்த ஓவியங்களை வரையறதுக்காக ஒரு ஸ்கெட்ச் மாதிரி முதல்ல போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்கெங்க ஒரே கலரா எப்படிலாம் நம்ம பண்ணணுமோ அந்த ஒரே சேம் கலர் வர்றதெல்லாம் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த கலர் அது மாதிரி ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணி சேம் கலரை மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு அப்படிதான் வந்து இந்த ஓவியத்தை உருவாக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளோ கலர்ஸ் வந்து இந்த ஸ்டோனை வச்சே தயார் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுலயும் இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க, ப்ளூ, எல்லோ, பிளாக், ஒயிட், ரெட், கிரீன், இந்த காம்பினேஷன்லயே மற்ற கலரையும் உருவாக்கிடுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸை பார்த்தது ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப அழகழகான ஓவியங்கள், ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த கலை படைப்புகளை வெவ்வேறு விதமா அந்த ஸ்டோன்ல இருந்து எடுத்த இங்கை பயன்படுத்தி மட்டும் நேச்சுரலா வரைஞ்சு அதை வந்து ஃப்ரேம் பண்ணியும் வைக்கிறாங்க. பெரிய வால் ஹேங்கிங் மாதிரி வைக்கலாம், ரோல் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்து மாட்டிக்கலாம். அந்த மாதிரி பல விதங்கள்ல இங்க தெய்வ ஸ்வரூபங்களா இருக்கட்டும்,
நிறைய மகாராஜா ராணியுடைய அந்த புகைப்படங்களை வரைகிறதா இருக்கட்டும், இயற்கை காட்சிகளை வரைகிறதா இருக்கட்டும், மிருகங்களை வரைகிறதா இருக்கட்டும். இவங்க சொல்றதே என்னன்னா, எந்த பொருளில் வரைகிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ டீட்டெயில் கொடுத்து நாங்கள் வரைகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எவ்வளோ தங்கங்கள், அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா மகாராணியோட அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அதிகமாகும். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், எவ்வளோ மக்கள் இருக்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில் அதிகமாக ஆக ஆக அதனுடைய விலையும் ஜாஸ்தியாகும். இதுதான் வந்து இங்கே இருக்கிற இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிற ஒரு விஷயம். இந்த ஓவியத்தை வரைகிறதுக்கு இவங்களுக்கு 5-6 நாள் எடுக்கும். இது ஒரு விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில் அதிகமாக இருக்குது. இதை வரைகிறதுக்கெல்லாம் 1 இயர் மேலே ஆகுது. இந்த பக்கம் பேட்டில் ஃபீல்டு எப்படி வந்து போர்க்கள காட்சியோ அதை வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் 8 மாதம் 9 மாதம் ஓவியர்கள் இதுக்காக மெனக்கட்டு தான் அந்த ஓவியத்தை உருவாக்குறாங்க. அதனால் இதில் வந்து பொருளோ அல்லது மெட்டீரியல் என்ன பயன்படுத்துகிறோங்கிற விஷயம் வந்து கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஓவியத்துக்கான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் இங்கே மேட்ரு. அதனால தான் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ இந்த ஒரு ஓவியம் மட்டுமே 3000 ரூபா காஸ்ட் வருது. ஒரு அழகான ஆர்டிஸ்டிக் ஒர்க் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது வந்து நம்ம வீட்டில் ஒரு டிராயிங் ஏரியாவில் அழகாக வாலில் மாட்டுற மாதிரியான ஒரு ஓவியம் தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.